ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1200வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய என் நெஞ்சு. உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு. தன்னுடைய நெஞ்சத்தை பற்றி, தன் நெஞ்சத்திடமே தன்னை பற்றி சொல்லுகிறாள் தலைவி. தன்னுடைய இதயத்துக்கு தானே ஆறுதல் சொல்லுகிறாள். என்ன செய்வது? யாரிடத்தில் சொல்ல முடியும்? தாய் தந்தையிடத்தில் சொல்ல முடியுமா? வீட்டில் இருக்கின்ற மற்றவரிடத்தில் சொல்ல முடியுமா? படுகின்ற துயரை, பிரிவு துயரை, கணவன் பிரிந்திருக்கிறான் என்ற செய்தி, அதனால் ஏற்பட்ட துன்பத்தை யாரிடம் சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் கூட அவர்கள் பரிதாபப்படுவார்களா? எனக்கு ஆறுதலாக ஏதாவது பேசுவார்களா? எதுவும் நடக்காது. அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போவார்கள். உன் தலையெழுத்து என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஒரே வார்த்தையில். உரார்க்கு ஒரு நோய் உரைப்பாய். என்னுடைய தலைவர் எங்கோ பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக போயிருக்கிறார். இன்னும் வரவில்லை. எத்தனையோ மாதங்களாகிவிட்டது. என்னை பற்றி கவலையே இல்லை அவருக்கு. ஆனால் எனக்கு கவலை இருக்கிறது. நான் துன்பம் அடைகிறேன், தினமும் வருந்துகிறேன். இனிமையாக பேச முடியவில்லை. என் முகத்திலே இனிமையே இல்லை. என் முகம் சிரிக்கவில்லை. நான் சிரித்து பல நாட்கள் ஆகிவிட்டன. அவர் மீண்டும் எப்பொழுது வருவாரோ அப்போதான் சிரிப்பேன். என் முகம் அப்பொழுதுதான் மலரும். இப்பொழுது மலரவில்லை. என் முகம் அப்படியே அழுக்கடைந்து கூம்பி கிடக்கிறது. பேய் முகம் போல இருக்கிறது. இந்த நோயை நீ அவருக்கு சொல். நெஞ்சமே, என் மனமே, என் உள்ளமே, இதை நீ அவரிடத்திலே போய் சொல். நீயாவது போய் சொல். யாரும் சொல்வதற்கு ஆள் இல்லை. நீ போ. என் நெஞ்சமே, என்னை விட்டு நீ போ. போய் அவருக்கு சொல். என்ன என்று? நீங்கள் வந்துவிட்டீர்கள், பிரிந்து. தினமும் அழுது கொண்டிருக்கிறாள். முகத்தில் சிரிப்பில்லை. யாரிடத்திலும் சிரித்து பேசுவதில்லை. அவளும் சிரிக்கவில்லை. சரியாக குளிப்பதில்லை. சரியாக எந்த வேலையும் செய்வதில்லை. எல்லோரிடத்திலும் கடுகடுப்பாக பேசுகிறாள். உடம்பே மாறிவிட்டது. முக அழகு, மேனி, உடல் அழகு எல்லாம் மாறிவிட்டது. துன்பத்திலே அப்படி துடித்து கொண்டிருக்கிறாள் என்று நீ அவரிடத்திலே போய் சொல். இந்த பார், நாம் கடற்கரை ஓரத்திலே நான் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறேன். கடற்கரை ஓரத்திலே, பீச் என்று சொல்கிறோமே, அந்த கடற்கரை ஓரத்திலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அலைகளை பார்க்கிறேன். இந்த கடல் அலைகளை மீண்டும் 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 வந்து மோதுகின்றன. இந்த அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மோதுகின்றன. இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு கவலை. மீண்டும் 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 அவர் வரவில்லையே என்று திரும்ப திரும்ப அந்த நினைவு இந்த அடித்து கொள்ளுகிறது என்னை. அந்த நினைவு என்னை, இந்த அலைகள் எப்படி ஒன்றன் பின்னாக ஒன்று வந்து கொண்டே இருந்து இந்த கரையை மோதுகிறதோ, அதை போல அவரை பற்றிய நினைவு அலையலையாக வந்து என்னை கொல்கிறது, என்னை அரிக்கிறது. கடற்கரையை இந்த அலைகள் அரிப்பது போல என் மனதை அரிக்கிறது. நெஞ்சமே, நீ போ. இந்த அலை ஓயாது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பம் குறையாது. அந்த துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுது நிற்கும் என்றால், அவர் வீட்டுக்கு வந்தால்தான், பிரிந்து சென்றவர் மீண்டும் வீட்டுக்கு வந்தால்தான் இந்த துன்பம் நீங்கும். நீ அவரிடத்திலே போய் சொல். துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த துன்பத்திலிருந்து அவள் விடுபடவில்லை. கடல் அலை எப்படி மோதிக்கொண்டே இருக்கிறதோ அதை போல உன்னுடைய நினைவு அலைகள் அவளை மோதிக்கொண்டே இருக்கின்ற நெஞ்சத்தை இடித்து கொண்டே இருக்கிறது, கரைத்து கொண்டே இருக்கிறது என்று நீ போய் சொல். தற்சமயம் என்னை விட்டு நீ போ. நீயாவது போய் சொல். நெஞ்சம் போகாது, உள்ளம் போகாது. எங்கும் இந்த மனது உள்ளம், ஒரு உள்ளத்தில் இருக்கிற உள்ளம் எங்கேயாவது வெளியே போகுமா? போகாது. அப்படிப்பட்ட யாரும் சொல்லி அனுப்பதற்கு ஆள் இல்லை என்பதனாலே தன் நெஞ்சத்திடம் சொல்லி தானே அழுகிறாள். யாரிடத்தில் சொல்ல முடியும்? மிக நுட்பமான செய்தி இது. துன்பத்தை தீர்ப்பதற்கு முடியாது, யாராலும் முடியாது. நெஞ்சத்திடம் சொல்லி தானே அழுகிறாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.